ஏனென்றால் இந்த மக்களின் இருதயம் மந்தமாகிவிட்டது, அவர்களுடைய காதுகள் கேட்க மந்தமாகிவிட்டன, அவர்களுடைய கண்களை அவர்கள் மூடிக்கொண்டார்கள், அவர்கள் தங்கள் கண்களால் பார்க்கவும், தங்கள் காதுகளால் கேட்கவும், தங்கள் இருதயத்தால் புரிந்து கொள்ளவும், மனந்திரும்பவும், நான் அவர்களை குணமாக்கவும் கூடாது. ஆனால் உங்கள் கண்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் அவர்கள் பார்க்கிறார்கள், உங்கள் காதுகள், ஏனென்றால் அவர்கள் கேட்கிறார்கள். மத்தேயு மதியம் 1:15 மணி மறை 16. உதாரணமாக பிடிவாதமான மாணவர். ஒரு ஆசிரியர் ஒரு பாடத்தை தெளிவாக விளக்குகிறார். ஆனால் ஒரு மாணவர் விளக்கத்தை புறக்கணிக்கிறார். கவனம் செலுத்த விரும்பவில்லை. கேள்விகள் கேட்க மறுக்கிறார். அவர் கூறுகிறார், இந்த பொருள் பயனற்றது. அறிவு அங்கேயே இருந்தாலும் அவர் தனது மனதை மூடிக்கொண்டதால் அவர் கற்றுக்கொள்ளவில்லை. இது கண்களும் காதுகளும் மூடப்பட்ட மக்களைப் போன்றது. ஆனால் மற்றொரு மாணவர் கவனமாக கேட்டு கேள்விகள் கேட்கிறார். அவர் கற்றுக்கொள்கிறார், புரிந்துகொள்கிறார், வெற்றி பெறுகிறார். அந்த மாணவர் இயேசு பேசும் ஆசீர்வதிக்கப்பட்ட கண்கள் மற்றும் காதுகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். எடுத்துக்காட்டு 2. நல்ல அறிவுரையை நிராகரிப்பவர். ஒரு பெண் மீண்டும் மீண்டும் அறிவுரை பெறுகிறார். உங்களை மோசமாக பாதிக்கும் சில நண்பர்களை நம்பாதீர்கள். பணத்தை வீணாக்குவதற்கு பதிலாக சேமிக்கவும். உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அவள் அறிவுரையை கேட்கிறாள், ஆனால் தனக்குத்தான் நன்றாகத் தெரியும் என்று நினைத்து மாற மறுக்கிறாள். பின்னர் விளைவுகளை அவள் உணர்கிறாள். அவள் உண்மையாக இருந்ததை ஏற்றுக்கொள்ள விரும்பாததால் அவளுடைய இதயமும் காதுகளும் மந்தமாக இருந்தன. ஆனால் மற்றொரு நபர் அதே ஆலோசனையை தீவிரமாக எடுத்துக்கொண்டு தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துகிறார்கள். அவர்கள் கேட்கும் மற்றும் பார்க்கும் பாக்கியவான்கள். எடுத்துக்காட்டு 3. கடவுளின் அடையாளங்களை புறக்கணித்தல். ஒருவர் அனுபவிக்கிறார். ஆசீர்வாதங்கள், எச்சரிக்கைகள், வாய்ப்புகள், கடவுளை நோக்கி அவர்களை வழிநடத்தும் தருணங்கள். ஆனால் அவர்கள் கூறுகிறார்கள், இதெல்லாம் தற்செயல் நிகழ்வுகள். எனக்கு கடவுள் தேவையில்லை. அவர்கள் தங்கள் ஆன்மீக கண்களை மூடிக்கொண்டு உண்மைக்கு காதுகளை மூடுகிறார்கள். மற்றொரு நபர் அங்கீகரிக்கிறார், இது கடவுள் என்னை வழிநடத்துகிறார். அவர்கள் தங்கள் இதயத்தை திறக்கிறார்கள், புரிந்துகொள்கிறார்கள், அவர்களின் வாழ்க்கை மாறுகிறது. நீங்கள் பார்த்தும் கேட்டும் இருப்பதால் ஆசீர்வதிக்கப்படுவதன் அர்த்தம் இதுதான். உதாரணம் 4. விதைப்பவரின் உவமை. அதே அத்தியாயம். சிலர் கடவுளின் வார்த்தையை கேட்கிறார்கள், ஆனால் அவர்கள் அதை உடனடியாக நிராகரிக்கிறார்கள். கடினமான இதயம். அல்லது அவர்கள் திசைதிருப்பப்படுகிறார்கள், மூடிய கண்கள். அல்லது அவர்கள் அதை பின்பற்ற விரும்புவதில்லை, மந்தமான செவிப்புலன். மற்றவர்கள் திறந்த இதயத்துடன் அதை பெற்று நல்ல பலனைத் தருகிறார்கள். ஒரு வரியில் இயேசு கூறுகிறார், கடவுளின் சத்தியத்திற்கு திறந்தவர்கள் புரிதலையும் குணப்படுத்துதலையும் பெறுகிறார்கள். தங்கள் இதயத்தை மூடுபவர்கள் தங்களுக்கு முன்னால் இருக்கும் ஆசீர்வாதங்களை இழக்கிறார்கள்.